ஏப்ரல் 10. ஸோ ஏப்ரல் 10 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சிப்லிங்ஸ் டேங்கிறாங்க. உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் அண்ணனாகட்டும், உங்கள் அக்காவாகட்டும், உங்கள் தம்பி ஆகட்டும், உங்கள் தங்கச்சி ஆகட்டும், உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு உங்களோட அன்பையும் உங்களோட கேரிங்கையும் வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள்னு சொல்லி இந்த நாள் வந்து சொல்லலாம். அதுமாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹோமியோபதி டேங்கிறாங்க. ஹோமியோபதி மெடிசன் பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஒரு பாப்புலரான ஒரு மெடிசன் வந்து சொல்லலாம். இங்கிலீஷ் மெடிசனுக்கு அப்புறம் அலோபதிக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ஹோமியோபதி கூட நிறைய வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹோமியோபதி மெடிசனை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக வந்து இந்த நாள் வந்து இருக்குது. அதுமாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா குளோபல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் டேங்கிறாங்க. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்தீங்கன்னா பிறகு அந்த ஐடி கம்பெனியில் உள்ளவங்க, அந்த சிஸ்டம் ரிலேட்டட் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டிலே உட்காந்து வந்து வேலை செய்வாங்க. வீட்டில் உட்காந்து வேலை செய்யக்கூடிய அந்த சுதந்திரமே வந்து தனின்னு வந்து சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ஒரு வீடியோ காலில் இருந்தாலும் சட்டை மட்டும் போட்டால் போதும், கீழே ஒன்றுமே போட தேவையில்ல. ஒரு லுங்கி கூட கட்டிக்கிட்டு நம்ம வாட்டு ஒரு கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு ஒரு டிவி பார்த்துக்கிட்டு ஒரு கடலை பருப்பு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாள் சொல்லி நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து சொல்லலாம். அப்பேற்பட்ட அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக வந்து இந்த நாள் வந்து இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு ஏப்ரல் 10 வந்து வேறு ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.